ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே சிம்பிளாக விநாயகர் சதுர்த்தி பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மணப்பலகை வச்சுக்கோங்க, அதுக்கு சிம்பிளாக ஒரு அலங்காரம் பண்ணிக்கோங்க. என்கிட்ட குட்டியாக ஒரு விநாயகர் இருந்தாருங்க, அதனால் அவருக்கு சிம்பிளான அபிஷேகம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து பால், தேன், சந்தனம் 3ம் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டேன். அப்புறம் சாமிக்கு சிம்பிளாக ஒரு அலங்காரம் பண்ணிக்கலாங்க. இவருக்கு வந்து சின்னதாக தான் ட்ரெஸ்ஸு போட முடிஞ்சுது, அதனால் குட்டியாக ட்ரெஸ்ஸை போட்டு அருகம்பில் நிறைய வச்சு அது மேலே தூக்கி விநாயகரை வச்சாச்சு. அப்புறம் அதுக்கு மேலே சிம்பிளாக ஒரு மறுபடியும் அருகம்பிலையே வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க, இருக்கிறத வச்சு பூஜை பண்ணியாச்சு. 2 விளக்கு ஏற்றியாச்சு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழ நெய்வேத்தியம் கொடுத்தாச்சு. அப்புறம் நம்ம செஞ்ச எல்லா பலகாரம் வச்சாச்சு. பொரி உருண்டை, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, சுண்டல், சக்கரை பொங்கல், இவ்வளோ தான் நான் செஞ்சேன். இதையெல்லாம் விநாயகருக்கு படிச்சுட்டு முக்கியமானது நம்ம செய்ய வேண்டியது விநாயகர் அகவல்ங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த பதிகம். இதை நான் வந்து சாமிக்கு படித்தேங்க. இது என்னென்னா, ஔவையார்கிட்ட விநாயகர் கேட்டு ஔவையார் பாடினதாக சொல்லக்கூடியதுங்க. அது பாடி முடிச்சதையும் ஔவையாரை கூட்டிகிட்டு போயிட்டு கைலாயத்தில் விநாயகர் விட்டுட்டு வந்தாராம். அதனால் இதை விநாயகர் அகவல் படிக்கிற எல்லாத்துக்குமே வினைகள்லாம் தீர்ந்து கைலாயத்துக்கு எல்லாரும் போய் சேருவோங்கிறதாங்க இந்த பாட்டோட அர்த்தமே. அதனால் இந்த நல்ல நாளில் நம்ம இந்த மாதிரி படித்து விநாயகரோட அருளை பெறுவோம். பாய்.